ஏசிலாம் பார்த்தேன்பாண்ணா, பார்த்தேன். எல்லாம் கண்டிஷன்லாம் சூப்பரா இருக்கு. ஆமாண்ணே, மாட்டி என்ன 8-9 மாசம் கூட இருக்காது. எடுத்துக்கிறேன். அண்ணே 3 ஸ்டார் ஏசி. எது 3 ஸ்டாரா? யாரு தீபக் இப்பெல்லாம் 3 ஸ்டார் வாங்கிட்டு இருக்கா? ஃபுல்லா 5 ஸ்டார் வச்சிருக்காங்க. இப்ப சும்மா கொடுத்தா கூட அவன் என்ன சொல்றான் தெரியுமா? நான் 5 ஸ்டார் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு எதுக்கு 3 ஸ்டார்னு கேக்குறான். எம்புட்டு போகுது? எவ்வளவுதான் போகுது? 4 ரூபா உங்களுக்காக. அண்ணே இந்த ஏசி 47,000 ரூபாய்னே ஃபர்ஸ்ட்ல வாங்குனேன். இதுல ஏதாவது லாபம் வச்சிருந்தேன்னா நான் இவ்வளவு பேசலாம். இப்ப உங்கள்ட்ட நான் எதுக்காக பேசுறேன்னா இதுல எனக்கு லாபமே கிடையாது. சரி எடுங்க, சரி எடுத்துங்க. யாருமே இந்த 4 ரூபா கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப யோசிப்பாங்க. 4000 ரூபா இருக்குண்ணே. என்னடா தம்பி இவ்வளவு நேரமாடா வர்றதுக்கு? சரி எத்தனை வருஷம் ஏசி இது? வெறும் 8 மாசம் தான் ஆகுது. புது ஏசி. எத்தனை ஸ்டார் இது? 3 ஸ்டார். ஏன்னா எல்லார் வீட்லயும் 5 ஸ்டார் வாங்கி மாட்டிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன 3 ஸ்டார் கொண்டு வந்துட்டு இருக்க? ஏண்டா அவன் 5 ஸ்டாரே கழட்டி வச்சுட்டு 3 ஸ்டார் வாங்கி மாட்டிக்கிட்டு இருக்கான். 5 ஸ்டார் கரண்ட் இழுக்குதான். சரியான கம்ப்ளைண்ட். ஏன்ட்டே 1008 பேர் சொல்லிட்டாங்க. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஸ்டார் தான் வித்தியாசம். இதுல 3 அதுல 5 அவ்வளவுதான். சரி எவ்வளோண்ணே? வந்து அந்த ஆள்கிட்ட வந்து 35,000 கொடுத்து எடுத்தேன். தம்பியா போயிட்டு ஒரு குடும்பமா ஆயிட்டேன். ஒரு இனத்துக்காரன் ஒரு சாதிக்காரன். உனக்காக நான் பண்ணுவேன். எனக்கு காதாடிச்சு அவ்வளவுதான். வேற யாரும் பண்ணக்கூடாது, பண்ணவும் முடியாது. எங்க அண்ணனுக்கு நான் தான்டா பண்ணுவேன். சரிண்ணே சொல்லு எவ்வளோண்ணே? மொத்தம் 35 போட்டு. அண்ணே நம்பர் வச்சிருக்கீல? இருக்குங்க. வணக்கம்டா மாப்ள, தேனில இருந்து. எங்க அண்ணனுக்கு நான் தான்டா பண்ணுவேன், அப்படி தான்டா பண்ணுவேன். இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேசு.